அப்படி வடபழனி வந்த பிறகு நிறைய நண்பர்கள்லாம் கிடைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ரமேஷ்னு ஒரு நண்பர். ஆமாம், அந்த விரும்புகிறேன்னு ஒரு படம் அப்போ வந்தது. விரும்புகிறேன் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. விரும்புகிறேன் ரமேஷ் தான் அவர் சொல்லுவாங்க இப்போது. அவரு நான், அப்புறம் திண்டுக்கல் சரவணன் இப்போ நிறைய ஃபேமஸாக இருக்கார் இல்லையா, அவரு, நம்ம சூரி, நடிகர் சூரி. ஆமாம், நீங்கெல்லாம் ஒண்ணா ஸ்டே பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், ஒன்றா இருந்தோம். ஒன்றுன்னா நாங்கள் 3 பேர் ஒன்றா இருந்தோம். சூரி பக்கத்து ரூமில் இருந்தாப்புல. ஓகே. ஆமாம், அப்புறம் விமல். ஓ. ஆமாம், இப்படி நிறைய பேர் நாங்கள் ஒண்ணா அப்படி இருந்தீங்க. பழக ஆரம்பித்தோம். ஓகே. அப்படி அந்த ரமேஷ் தான் வந்து முதல்ல நிறைய இடத்துல போகிறது வரதெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்கு கார்த்திக், நீ போயிட்டு வா, அங்கே ஒரு அண்ணன் இருக்காரு இறங்குவோன்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படி தான் தொட்டிஜி ஆஃபீஸ் போனது. ஆமாம், இது எல்லாமே 2005 இது நடந்தது. நான் வந்தது 2000 வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதின பாட்டு என்னவா இருந்தது? தொட்டிஜி படத்தில் தான் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் எழுதினதா இல்ல கதை இல்ல, தோன்றியது தான்? கதை தான். ஏன்னா அது அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு கல்கட்டாக்கு வந்து கேர்ள்ஸோட போவா. எனக்கு நேதாஜியோட வெறியன் நான் ஸ்கூல் டைமில். அதனால தான் என் பேரையும் கார்த்திக் நேதான் மாற்றிக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் நான் கல்கட்டாவை பற்றி படிச்சிருக்கேன். வெஸ்ட் பெங்கால் தான் அவர் நேதாஜி. அப்புறம் சரி, இந்த பாட்டுக்காக மீண்டும் ஒரு முறை தேவநேய பாவனர் நூலகம்லாம் போய் ஒரு 2-3 புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அப்படி எழுதுனது தான் அந்த பாட்டு. கல்கட்டாவோட மேப் அந்த பாட்டில் இருக்கும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.